எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஒரு சிற்பி இருந்தாரு. அவர் வந்துட்டு சிலை செதுக்கிறதுக்காக பாறையை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ 2 பாறையை செலக்ட் பண்ணி சரி செதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றச்சே ஃபர்ஸ்ட் பாறை அவர் உளி எடுத்து செதுக்க ஆரம்பிச்சோடனே ஐயோ அப்பா வலி பொறுக்கலையே என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி உடஞ்சிரு. இந்த சிற்பி இந்த சிலைக்கு இந்த பாறை சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாறையை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சாரு. அந்த சிலையில எவ்வளவு டீடைல்ஸ் இருக்கும்ல, அதனால உளி வச்சு நிறைய செதுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அந்த பாறை வந்துட்டு அந்த வலியை பொறுத்ததுனால கடைசியா அது ஒரு அழகான சிலையா மாறிடுச்சு. அந்த சிலைய வந்துட்டு மக்கள் எல்லாரும் எடுத்துட்டு போய் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி மலர்கள் எல்லாம் அலங்கரிச்சு தேர்ல ஊர்வலமா கூட்டிட்டு வந்தாங்க. இந்த வலி பொறுக்க முடியாம இருந்ததுலயே அந்த பாறை கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா படிக்கட்டா மாறிடுச்சு. எல்லாரும் அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்காக இந்த படிக்கட்டுல ஏறி 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 வந்தாங்க. அப்போ தெய்வத்துக்கு ஒரு நாள் தான் அந்த வலி இருந்தது. ஆனா இந்த பாறைக்கு தினம் தினம் வலி. எல்லா மக்களும் அதை மிதிச்சு ஏறி வந்ததுல அதனால வலியே பொறுக்க முடியாம போயிடுச்சு. அது கதறுச்சு. உடனே அந்த 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 பாறை வந்துட்டு அந்த தெய்வமா இருந்த பாறையை பார்த்துட்டு ஒன்ன மட்டும் எல்லாரும் எப்படி வழிபடுறாங்க, எவ்வளவு இதா தூக்கி கொண்டாடுறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புறம்புறச்சே அன்னைக்கே அந்த சிற்பி வந்துட்டு உள்ளி எடுத்து செதுக்கிறப்போ அந்த வலியை தாங்கியிருந்தேன்னா நீயும் என்ன மாதிரி தெய்வம் மயந்திருக்கலாம்ல. சிறு வலியை பொறுக்க முடியாம நீ அன்னைக்கு கஷ்டப்பட்ட, இப்ப பாரு தினம் தினம் வலியை அனுபவிக்கிற. சிறு வலியை பொறுக்க முடியாதவர்கள் பெரிய உயரத்திற்கு அடைய முடியாது அப்படின்னு சொல்லுச்சு அம்மா. நிறைவான வாழ்க்கை வாழ்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம புலம்புனா நம்ம அப்படியே முன்னேறாம போயிடுவோம். அந்த வழிகளை தள்ளி வச்சுட்டு நாம நம்ம வேலைகளை டெடிகேட்டடா பண்ணிட்டு இருந்தோம்னா நாமும் அந்த கடவுளா மாறின கல் மாதிரி பெரிய உயரத்துக்கு அடையலாம். தேங்க்யூ.